வெல்கம் டு ஸ்டோரி டைம் சர்ப்ரைஸ் சேனல். ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு ஆமையும் புலியும் வாழ்ந்தன. புலி வேகமாக ஓடும், ஆனால் அகந்தை கொண்டது. ஆமை மெதுவாக நடந்தாலும் புத்திசாலி. புலி ஆமைவிடம் கேலியாக, மெதுவான நீ என் வேகத்திற்கு ஈடாக முடியுமா என்றது. ஆமை அமைதியாக, வேகமாய் இருந்தாலே போதுமா? சில சமயங்களில் பொறுமையும் அறிவும் வேகத்தை விடச் சிறந்தவை என்று பதிலளித்தது. நாம் ஒரு போட்டியை ஆரம்பிப்போம். யார் முதலில் நதிக்கரையை அடைகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சவால் விடுத்தது புலி. இருவரும் போட்டியை ஆரம்பித்தனர். புலி ஓடத் தொடங்கியது. ஆமை வேறு வழியாக மெதுவாக நகர்ந்தது. பாதி தூரம் வந்ததும் புலி சோர்ந்து, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் என்று ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது. ஆமை தன் திட்டப்படி நதிக்கரைக்கு குறுக்கு வழியை தேடியது. வழியில் நண்பன் காகத்தை கண்டது. போட்டி பற்றி சொல்லி என்னை நதிக்கரைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டது. காகம் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு ஆமையை தூக்கி வேகமாக கரையை நோக்கி பறந்தது. சிறிது நேரம் கழித்து புலி தூக்கத்திலிருந்து விழித்தது. ஓ, நான் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேனே என்று பதறியது. வேகமாக மீதி தூரத்தை ஓடத் தொடங்கியது. நதிக்கரைக்கு வந்து பார்த்தால் அதன் கண்கள் அகல விரிந்தன. அங்கே ஆமை ஏற்கனவே நதிக்கரையை அடைந்து தன் நிதானமான வேகத்தில் இலக்கு கோட்டை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆரவாரம் செய்தன. புலிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அது வெட்கத்தால் தலை குனிந்தது. ஆமை அமைதியாக புலியின் அருகில் வந்து தன் வழக்கமான புன்னகையுடன், அறிவும் பொறுமையும் இருந்தால் வலிமையையும் வெல்ல முடியும் என்பது உண்மை என்று சொன்னது. புலி தன் தவறை உணர்ந்து இனி அகந்தையோடு இருக்க மாட்டேன் என்று உறுதியளித்தது. அன்றிலிருந்து காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் ஆமைவின் அறிவையும் பொறுமையையும் பாராட்டின. புலியும் விலங்குகளை மதிக்க கற்றுக்கொண்டது. நீதி: அறிவும் பொறுமையும் வெற்றியின் மார்க்கம். அகந்தை அழிவுக்கு வழி.